ஹாய் வணக்கம். சென்ற பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கருப்பு கவுனி அரிசி லட்டு செய்ய போகிறேன். இதால் 1 கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டேன். பைத்தம்பருப்பு 1/2 கப்பு எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டையும் வெறும் வானலியில் போட்டு வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கணும். இதன் ரெசிபியை என்னோடய சேனலில் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருப்பு கவுனி அரிசி லட்டு இப்போ வானலியில் போட்டு வறுக்கணும் சகப்பா. அடுத்தது கருப்பு கவுனி அரிசியும் போட்டு வறுக்கணும். பருப்பு நல்லா சவந்து பிடிச்சி அடுத்தது கருப்பு கவுனி அரிசி போட்டு வறுக்கணும். அடுத்தது கருப்பு கவுனி அரிசி போட்டு வறுக்கணும். கவுனி அரிசி நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள், செவந்து பொரிஞ்சு வருதா. இந்த பதத்தில் எடுத்து ஆற விட்டு மிக்சியில் அடிச்சுக்கணும். இதால் நாட்டு சர்க்கரை 1/2 கப்பு எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ 2 கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு முடி தேங்காய் இல்லை 1 தேங்காய் திருவி போட்டுக்கணும். ஏலக்காய் 4 ஏலக்காய் நசுக்கி போட்டுக்கணும். இதில் ஒரு 25 கிராம் நெய்யை ஊற்றி அந்த பொடி பண்ண எல்லாத்தையும் போட்டு பெசரி உருண்டை பிடிச்சிக்கணும். முந்திரியும் போட்டுக்கலாம், பாதாம் இருந்தாலும் பாதாம் போட்டுக்கலாம். நம்ம வசதிக்கு ஏற்ற எது கிடைக்குதோ அதை போட்டுக்கணும். 3 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசு 80 வயசு வரைக்கும் உள்ளவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து. கருப்பு கவுனி அரிசி லட்டு. இப்போ கருப்பு கவுனி அரிசி, பைத்தம்பருப்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் இப்போ அடிக்க போகிறேன். மிக்சியை போட்டுக்கொண்டு இதால் 1/2 கப்பு சர்க்கரை, ஏற்கனவே 1/2 கப் போட்டேன். இப்போ இந்த கப்பையும் போட்டு மிக்சியை ஓட்ட போகிறேன். சர்க்கரையெல்லாம் போட்டு அரைச்சோன்னா இப்படி இருக்குதுங்க. இப்போ நெய்யும் முந்திரி பாதாம் பிஸ்தா எது வேணாலும் போட்டு உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதான். தேங்காவை திருவி இதில் போட்டு வதக்கணும். எண்ணெய் சட்டியில் வதக்கிட்டு இதில் போட்டு மிக்சியில் அடிக்கணும். அந்த மாவோட தேங்காய் சர்க்கரை எல்லாம் போட்டு அரைச்சாச்சா. இப்போ நெய்யை சுட வச்சு இப்போ இதில் கொட்டி உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிச்சி காட்டுறான் பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். லட்டு ரெடி. கருப்பு கவுனி அரிசி லட்டு.